திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 277. திரு ஆலவாய் காண்டம். வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 20. பஞ்சாட்சரங்களும் ஏகாட்சரமாகின்ற உண்மையை ஞான குருபரன் வந்து உணர்த்துவார் என்ற இடத்திலே ஸ்ரீ பஞ்சாட்சரம் எவ்வாறு ஏகாட்சரமாக ஆகின்றது என்ற சிந்தனை, எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் தன்னுடைய கருணையால் சக்தி நிபாதர்களுக்கு உரைத்து அருளிய சிறப்பு நூலாகிய சிவாகமங்கள், உலகத்தவர்களுக்கு எம்பெருமான் அருளிய பொது நூலாகிய வேதங்கள், இதோடு கூட மற்ற ஞான நூல்கள், அதாவது வேதங்கள் 4, ரிக்யஜுர் சாம அதர்வனம், வேத அங்கங்கள் 6, சிக்ஷை, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தோஸ், ஜோதிஷம், உபவேதம் 4, ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வம், அர்த்தசாஸ்திரம், உபாங்கங்கள் 4, புராணம், நியாயம், மீமாம்சா, ஸ்மிருதி. இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அது ஸ்ரீ பஞ்சாட்சரத்தின் பொருளாகிய பதி, பசு, பாசம் பற்றி சொல்வனவே ஆகும். இம்மூன்றும் திருவைந்தெழுத்திலே அடங்கும். உலகமே உருவமாக, யோனிகள் உருப்பதாக என்றும், அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிந்திட்டு என்றும் ஆகம வசனங்களினால் உலகமும் அஞ்செழுத்தும் இறைவனினுடைய உருவம் என்பது பெறப்படும். அப்படி பெறப்படவே உலகமெல்லாம் அவனுள் வியாபியமாய் நிற்பதும் அவன் அஞ்செழுத்து வடிவுள் இவையெல்லாம் அடங்கி நிற்பதும் அறியப்படும். இது பற்றியே அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும், அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும், அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும், ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மா முக்தியும் என்று உண்மை விளக்கம் கூறுகின்றது. பலகலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து பதிபசு பாசம் தெரித்தல் என்று சிவப்பிரகாச நூல் கூறுகின்றது. இந்த ஸ்ரீ பஞ்சாட்சரத்தில் உள்ள பொருள்கள் எவை என்று பார்த்தால், இறை என்கின்ற சிவம், அதாவது பதி, சக்தி என்று இறைவனினுடைய ஆற்றலாகிய திருவருள், பாசம், அந்த பாசத்தில் தலைமையான ஆணவமலம், ஆன்மாவுக்கு ஏகதேச விளக்கம் தரும் இறைவனின் வைப்பு சக்தியாகிய மாயை மற்றும் ஆன்மா என்பவை. இவை ஓம் என்கின்ற ஓரெழுத்தாகிய பிரணவத்துள் சிவம் சிகாரம், அது நாதம், சக்தி திருவருள், அது வகாரம், அது பிந்து, பாசம், அது ஆணவம், அது மகாரம், மாயை, அது நகாரம், அது ஊ, ஆன்மா யகாரம், அது ஆ. இவ்வாறு சிவ ய ந ம என்பதும் நாதம், பிந்து, அகார உகார மகாரம் என்கின்ற பிரணவமும் சாமியமாய் நிற்பதை நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட யோக முறையிலே பஞ்ச கலைகளும் பஞ்ச அக்ஷரங்களும் கூறப்படுகின்றன. பஞ்சாட்சரமே பஞ்சகலை எனப்படுகின்றது. ஆ என்கின்ற கலையில் நாவும், ஊ என்கின்ற கலையில் மாவும், இம் என்ற கலையில் ஷீயும், விந்து கலையில் வாவும், அர்த்தச்சந்திர கலையில் யவும் அடங்கும். இவ்வாறு பிரணவத்தின் அகர உகர மகர பிந்து நாதங்கள் அவை ஸ்ரீ பஞ்சாட்சரத்தின் 5 அக்ஷரங்கள் என்று அறியப்படும். இதில் அகரக்கலையையும் மனத்தையும் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ஆகிய 10ஐயும் கிரியாசக்தியையும் இதயத்தில் வைத்து தியானிக்கும் தியானத்தால் கடக்கும்போது தோன்றும் உள் ஒளி காணுதல், அது நிர்மல ஜாக்கிரம் என்பது. உகரக்கலையையும் புத்தியையும் 10 மாத்திரைகளாகிய இந்திரியங்களால் உணரப்படும் பூர்வ வாசனைகள் 10ஐயும் ஞான சக்தியையும் கண்டத்திலே வைத்து தியானிக்கும் போது தோன்றும் அனுபவம் நிர்மல ஸ்வப்னம் ஆகும். நாக்கின் அடியில் மகரக்கலையும் அகங்காரமும் இச்சாசக்தியும் கூடி தியானித்தால் ஏற்படும் ஒளியை காண்பதே நிர்மல சுஷுப்தி என்பது ஆகும். பிந்துக்களையும் சித்தமும் புரு மத்தியிலே திரோதான சக்தியுடன் கூடி தியானித்தால் வரும் அனுபவம் நின்மல துரியம் ஆகும். நாதக்கலையும் உள்ளமும் பிரம்மரந்திரத்தில் பறையினோடு கூடி கலந்தால் அறிவு மிகவும், அது நிர்மல துரியாதீதம் எனப்படும்.
இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, திரோதான சக்தி, பராசக்தி ஆகியவற்றோடு கூடி தியானம் செய்தால் மனம் முதலிய அந்தக்கரணங்களும் இந்திரியங்களும் இல்லாது போகும். அதுவே நிர்மல தியான வழி ஆகும். அதோடு அகர உகர மகர பிந்து அர்த்தச்சந்திரன் இவற்றிலே சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, சாம்பவி தீட்சை, அபிஷேகம் என்கின்ற தீட்சை முறைகள் அடங்கும். இனி அடுத்ததாக நிரோதினி, நாதம், நாதாந்தம், 51 அக்ஷரங்கள், ஆகமவேத சாஸ்திரங்கள் எல்லாம் அடங்கும். அடுத்ததாக பிந்து, நாதம், நாதாந்தம் இதிலே 4 வாக்குகள், சப்தகோடி மகாமந்திரங்கள் இவை அடங்கும். எல்லாம் இதனுள் அடங்கின என்பதால் ஞான யோகம் மட்டுமே யோகம் என்பது ஞானம் என்பதன் பொருள் ஆகும். தீட்சைகள் யாவும் இவையாகவே இருப்பதால் யோக தீட்சை இதற்கு தரப்பட வேண்டும். அகரம் அது சிவ என்கின்ற பதியையும், உகரம் அது யா என்கின்ற ஆன்மாவையும், பசு ம நம என்கின்ற மலமாகிய பாசத்தையும் குறிக்கின்றது. ஓங்காரமாகிய ஓரெழுத்தும் பஞ்சாட்சரமாகிய 5 எழுத்தும் ஒன்றுதான். எவ்வாறு என்றால், இவற்றை விரித்தால் இவை இறைவனாகிய சிவத்தையும், அவன் அருளாகிய சக்தியையும், மூலமலமாகிய பாசம் எனும் ஆணவத்தையும், இறைவனுடைய ஜடசக்தியாகிய மாயையும், கண்மங்களையும், அவன் அடிமையாகிய ஆவி என்கின்ற உயிர்களையும் குறிப்பன ஆகும். சிவன் அருளாய சிவன் திருநாமம், சிவன் அருள் ஆன்மா திரோதம் மலமாய், சிவன் முதலாக சிறந்து நிரோதம் பவமது அகன்று பரசிவனாமே என்று திருமூலதேவநாயனார் அருளிய திருமந்திரம் கூறுகின்றது. அதையே திருவதிகை மணவாசகம் கடந்த நாயனார் உண்மை விளக்கத்திலே அருளுகின்றார். சிவன் அருள் ஆவி திரோத மலம் 5 அவன் எழுத்து 5 அடைவாம். இவனின்று நம் முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம் முதலா ஓது நீ சென்று என்று அருளுகின்றார். இவ்வாறு கூறப்படுவதால் இந்த 5 அக்ஷரங்களும் 5 பதங்களை 5 பொருள்களை குறித்து நிற்பதால் அவை 5 பதங்கள் என்று பெறப்படும். சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் என்னும் இந்த 5 பொருட்களையும் உவமானம் செய்வார்கள். எப்படி என்றால், ஷிகாரம் என்பது சிவம், அது பானு அல்லது சூரியன். வகாரம் என்கின்ற திருவருள், அது சூரியனினுடைய கதிர் ஒளி. ய என்கின்ற ஆன்மா, அது கண். ந என்கின்ற திரோதம், அது தீபம். மலம் என்கின்ற ஆணவம், அது இருள் என்று கூறப்படும். முன் எழுத்து பானு, முதல்வி எழுத்து ஒளியாம். பின் எழுத்து கண்ணா பிறங்குமே, தன்னை உன்னை மூடும் எழுத்து தீபம், மூலை எழுத்தே இருளாம். நாடு அறிவாய் மனனே நன்கு என்பது சிவானுபவ சாரம். பானுவாம் இறையெழுத்து, அதன் ஒளி பறையெழுத்து. ஊனமில் கண்ணேயாகும் உயிர் எனும் தனியெழுத்து, ஈனமில் விளக்கேயாகும் செப்பிய திரை எழுத்து, நான் எனும் இருளே ஆகும் கவையுறும் அவ்வெழுத்தே என்பது பதிபசுபாச விளக்கம் என்ற நூல் கூறுகின்ற திருவாக்கு. எங்கும் இருக்கும் அறிவு நீ ஏகமாய் அங்கங்கு உணர்த்தும் அறிவு நாம், பொங்கு மல மறைத்தல் மாயை மயக்கல் விகார பலமனைத்தும் கண்மமலம் பார் என்று முப்பொருளையும் அவற்றின் செயலையும் உணர்த்துகின்ற சிவபோகசார திருவாக்கு. இதிலே எங்கும் இருக்கும் அறிவு நீ ஏகமாய் என்பது யகாரமாகிய பசுவையும், அங்கங்கு உணர்த்தும் அறிவு நாம் என்பது ஷிகாரமாகிய பதியையும், பொங்கு மலம் மறைத்தல் என்பது மகாரமாகிய ஆணவ மலத்தையும், மாயை மயக்கல் என்பது மாயாமலத்தையும், விகார பலமனைத்தும் கண்மமலம் என்பது கண்மத்தையும் குறிக்கின்றது. இதே போன்று என்னை அறிவென்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான், சந்ததமும் என்னை உன்னி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான், இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம் என்று அதே சிவபோகசாரம் திருவாக்கு. இதிலே என்னை அறிவென்றான் என்பது யகாரமாகிய பசுவையும், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் என்பது ஷிகாரமாகிய பதியையும், சந்ததமும் என்னை உன்னி பாரா மறைத்ததுவே பாசமென்றான் என்பது பாசத்தையும் குறிக்கின்றது.
இதையே உளரொளியை உள்ளத்தின் உள்ளே நின்ற ஓங்காரத்து உட்பொருள்தான் ஆயினானை என்று எம்பிரான் அப்பர் சுவாமிகள் அருளுகின்றார்கள். எம்பிரான் திருமூலதேவ நாயனாரும் ஓம்காரத்திலே அனைத்தும் அடங்குவதை திருமந்திரத்திலே அருளுகின்றார்கள். ஓம் எனும் ஓங்காரத்து உள்ளே ஒரு மொழி, ஓம் எனும் ஓங்காரத்து உள்ளே உரு அரு, ஓம் எனும் ஓங்காரத்து உள்ளே பலபேதம், ஓம் எனும் ஓங்காரம் ஒண்முக்தி சித்தியே என்று காட்டுகின்றார்கள். வேதாந்த சித்தாந்த ஞான குரவர்கள் ஒரு வார்த்தையாக சொல்லுகின்ற உபதேச மொழிகளும் சிவன் கொள்கின்ற உருவம் அருவம் அருவுருவம் என்கின்ற மூவகை திருமேனிகளும் பலவகை மொழிகளுமாகிய எல்லாம் ஓம் என்பதாகிய பிரணவத்திலே இருக்கின்றன. அதனால் பிரணவயோகத்தால் சித்தி முத்திகள் யாவும் கிடைக்கும் என்பது உணர்த்தப்படுகின்றது. உயிருக்கு பாசம் என்பது நம என்கின்ற எழுத்து. அது ஒரு பக்கம் இருக்க, உயிரின் அறிவை விளக்கும் சிவ என்பது மற்றொரு பக்கம் இருக்க, இந்த இரண்டையும் பொருந்தி சிற்றின்பமும் பேரின்பமும் பெறும் ஆன்மாவாகிய யகாரம் என்ற எழுத்து இந்த இரண்டிற்கும் நடுவே இருப்பதை சிவய நம என்பது உணர்த்துகின்றது. உயிருக்கு தன் வேற்று இனமான பாசப்பற்று ஆகிய ஊனம் இருக்கும்போது அதை நீக்குவதற்காக இறைவன் செய்வது ஊன நடனம். இந்த ஊனம் படிப்படியாய் நீங்கி இறைவனாகிய பதிப்பொருளிடம், அதாவது ஆன்மாவின் தன் இனத்திடம் பற்று ஏற்படும் போது ஆன்மா முழுமையான சிவஞானம் பெறும் பொருட்டு இறைவன் செய்யும் தொழில் அது ஞான நடனம். இந்த இரண்டுக்கும் உட்படுவது, அதாவது பதிக்கும் பாசத்திற்கும் உட்படுவது ஆன்மா, அது பதிக்கும் பாசத்திற்கும் வேறான ஆன்மா இந்த இரண்டுக்கும் உட்படுவது. இதை சிவய நம என்ற ஸ்ரீபஞ்சாட்சரத்திலே ய ந ம என்பது ஊனம், சிவய என்பது ஞானம், நம என்பது பாச எழுத்து, சிவ என்பது பதி எழுத்து, ய என்பது ஆன்ம எழுத்து. இதில் ஆன்ம எழுத்தாகிய யகாரம் பதி எழுத்தாகிய சிவ என்பதற்கும் பாச எழுத்தாகிய நம என்பதற்கும் நடுவிலே அமைந்திருப்பதை கொண்டு நாம் அறியலாம். எனவே பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை என்பது திரோதம், பொற்புடைய மாயை புணர்ப்பு அது சூக்ஷ்ம ஐந்தொழில், அவையே தானேயாய் என்பது ஸ்தூல ஐந்தொழில், தாம் தம் உணர்வின் தமி என்பது அதிசூக்ஷ்ம ஐந்தொழில். இதிலே பிரவிற்த்தி நடனம் என்பது ஊன நடனம், அது ய ந ம. நிவிருத்தி நடனம் என்பது ஞான நடனம், அது சிவ ய. சாந்தி அதீத நடனம் என்பது மோன நடனம், அதுவே ஷி என்கின்ற சிகாரம், அதுவே ஓரெழுத்து. பதிபசு பாச விளக்கம் என்ற நூலின் 2ஆம் பாடலும் இதே கருத்தை கூறுகின்றது. அஞ்செழுத்தினில் ஒரு புடை பதியென அமரும், வஞ்சமுற்றுள்ள ஒரு புடை பாசமாய் வதியும், துஞ்சலின்றிய இடையினில் பசுவென துலங்கும், அஞ்செழுத்தின் மும்முதல் அறிந்தவர் பிறவார் என்பது பதிபசு பாச விளக்க 2வது திருப்பாடல். இதையே திருச்சதகத்திலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார். வானநாடரும் அரியநாதனி, மறையில் ஈருமுன் தொடருநாதனி, ஏனை நாடரும் தெரியநாதனி, என்னை இனிதாய் ஆண்டு கொண்டவா, ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகி நான் உனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்துடைய விச்சையே என்று அருளுகின்றார். இவ்வாறு இறைவனார் இருவகை நடனம் செய்வதை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் உணர்த்துகின்றார். பேரூர் புராணம் இந்நடனத்தை கச்சியப்ப முனிவர் அருளிய பேரூர் புராணத்திலே 138 திருப்பாடல்களினால் இதனை விளக்குகின்றார். அதிலே சில பாடல்கள் நகரம் திருவடி மகரம் வயிறளி நகுதிண்புயம் வகரம் சீர்சால் சிகரம் திருமுகம் யகரம் திருமுடி சிகரம் துடிகவி தரு செங்கை வகரம் யகரம் அது அபயம் தருகரம் வளர்த்தி நகர நன் மகரம் கீழ் உகழும் முயலகன் ஒளிர் வா சிகை பிரணவமாய் ஒரு நட நவில்கின்றான். இது பேரூர் புராணத்திலே 812வது திருப்பாடல். தோற்றம் துடி திதி அபயம் தொலைவெறி தோலா மறைவு நின்றிடு தாளின் ஆற்றும் கழலினல் அருளும் தக நனி
நலி மாயையை உதறி கன்ம நீற்றி கருமல இருவி திருவருள் நிலையால் உயிர்களை வாங்கிக் கொண்டாற்றும் சுகவடிவாக்கி பதிவுறு மருளம் பலநட நவில்கின்றான் என்பது 813வது திருப்பாடல். இவை இரண்டும் ஊன நடனத்தை உணர்த்துகின்றன. அருளோ விலையென மேலாகிய உயிர் அருளான் முதன்மையதாய் அங்கு மருளால் அருள்புரி தொழில்செய் குவலென மதியுற்றதனையும் ஒருவிப்போய் பொருளாகிய அருளுருவாயதன் முதல் புகழென்று அறிதல்செய் தருணின்றும் தெருளார் சிவமுடன் விரவி சுகமுறு திருவம்பல நட நவில்கின்றான் என்பது 814வது திருப்பாடல். ஞான நடனத்தை உணர்த்துகின்ற திருப்பாடல். நீடு பெரும் திருக்கூத்து நிறைந்த திருவுள்ளத்து நிலைமை தோன்ற ஆடுமாறு அது வல்லான் ஐயாற்று எம் ஐயனே என்பது திருவாக்கு. இனி ஆன்மா ஆணவத்திலிருந்து நீங்கி முக்தி நிலையாகிய சிவத்தை எவ்வாறு பெறும் என்றால் அதுவும் விளக்கப்படுகின்றது. அவற்றை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.